ஹலோ எவ்ரிவன், காஜா பூரி ரெசிபி பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பவுலில் 5 கப் மைதா மாவு சேர்த்து அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். காஜா பூரிக்கு அழகே அதோட ஆரஞ்சு கலர் தான். அதுக்காக நான் ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இது இல்லாட்டா அதை ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். அதை ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நான் கொஞ்சம் வனஸ்பதி ஆட் பண்ணியிருக்கேன். இதுவுமே ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் நெய் கூட சூடு பண்ணி ஊற்றிக்கலாம். அது கூட இப்போ கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சு வச்சிடலாம். மாவு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சாச்சு. நல்லா இந்த அளவு சாஃப்டாக இருக்கணும். இதை ஒரு அரை மணி நேரம் மூடி போட்டு வச்சிடலாம், ஊறட்டும். இப்போ ஒரு கப்பில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யை உருக்கி எடுத்திருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப கெட்டியாக தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு நல்லா ஊறி இருக்கும். நம்ம திருப்பி இன்னொரு தடவை பிசைஞ்சிக்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நான் கவுண்டர் டாப்பில் தான் மாவை ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். அதனால் ஃபஸ்ட்டே க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ அதில் கொஞ்சம் ஆயிலை ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம பிணைஞ்ச மாவு இதில் வச்சு ஒரு பிணைஞ்சிட்டு ஒரு பால் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாவை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா தின்னாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்பவும் தின்னாக இருக்கக்கூடாது, கண்ணாடி மாதிரி இருக்கக்கூடாது, ஒரு அளவுக்கு இருக்கணும். இந்த அளவுக்கு நான் பெருசாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல கீயை, அதை இதில் நல்லா ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நான் ஆயில் ப்ரஷ்ஷை வச்சு இதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். அப்போ தான் ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகும். ஈவனாக எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். பண்ணிவிட்டு இந்த சைடில் இருந்து லைட்டாக ரோல் பண்ணிக்கிட்டே வரணும். நல்லா டைட்டாக ரோல் பண்ணணும். இது ரோல் பண்ணும் போது லைட்டாக வழுக்கும், அப்புறமா லைட்டாக கேப் விழுகிற மாதிரி ஆகும். அப்படிலாம் இருக்கக்கூடாது. நல்லா டைட்டாக ரோல் பண்ணும் போது தான் நமக்கு லேயர் லேயராக கிடைக்கும். நான் ஒரே உருண்டையை மொத்தமாக தேய்ச்சி ரோல் பண்ணிட்டேன். ஒரு சிலர் குட்டி குட்டியாக சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி ரோல் பண்ணி கட் பண்ணுறாங்க. எனக்கு அதை விட இதுதான் ஈஸியாக தெரிஞ்சு. உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ ரோல் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் எப்படி லேயராக ஃபார்ம் ஆகிருக்குன்ட்டு. இப்போ இதை ஒன்று ஒன்றா நீட்டு வாக்கில் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை ரவுண்டு பண்ணி தேய்ச்சிடக்கூடாது. லேயர் உள்பக்கமாக இருக்க மாதிரி இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தேய்ச்சி எடுத்துக்கணும். பாருங்கள் இப்படி தான் இருக்கும் தேய்ச்சதுக்கப்புறமா. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதை ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம இடையில நெய்யும் அரிசி மாவும் சேர்த்து தேய்ச்சிருந்தோம்ல, அது லேயராக ஃபார்ம் ஆகிறதுக்காக தான் தேய்ச்சிருந்தோம். அப்போ தான் அது ஒட்டாமல் இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வரும். நம்மளும் இந்த மாதிரி ஃபோக் ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி லைட்டாக பிரித்து விட்டால் நல்லா லேயர் நல்லா தெரியும். நல்லா செவந்ததுக்கப்புறமா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். பூரியை சுட்டு எடுத்தாச்சு. இப்போ நமக்கு பாகு தேவை. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப்பு சர்க்கரை சேர்த்து 2 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு ஒரு கம்பி பதம் வந்ததுக்கு அப்புறமா பார்த்துட்டு இறக்கிடலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்ச பூரியை ஒன்று ஒன்றா இதில் சேர்த்து நல்லா டிப் பண்ணி நல்லா சர்க்கரை பாகு எல்லா இடத்துக்கும் படுற மாதிரி பெரட்டி விட்டு வடித்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி நான் எல்லா பூரியும் சர்க்கரை பாகில் போட்டு எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, நல்லா டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான காஜா பூரி ரெடி. இந்த மாதிரி டேஸ்டியான காஜா பூரி எல்லாம் ஊர் சைடு தாங்க கிடைக்கும். இங்கேயும் காஜா பூரி கிடைக்குது, ஆனால் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இல்லை. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.